இவ செத்தா யாரு அழப்போறா? ஆபரேஷன் ஆன நேரத்துல உடைஞ்சு அழுத ஷக்கீலா. நடிகை ஷக்கீலாவுக்கு கழுத்து பகுதியில தீவிரமான பிரச்சனை ஏற்பட்டு சமீபத்துல அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. செல்போன்ல ஒரு பக்கமாவே படுத்துக்கிட்டு பல மணி நேரம் கேம் விளையாடினதால அவங்களோட கழுத்துல இருந்த முக்கியமான ரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு 3 லட்சம் செலவானதாவும் அவங்க வீடியோவிலேயே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நடிகை ஷக்கீலா யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில, எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கக் கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காகத்தான் அந்த வீடியோவ போட்டேன். ஆனா அத பார்த்த சில பேரு ஆறுதல் சொன்னாலும், இன்னும் சில பேரு ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள பல கேம் விளையாடினவங்க, இப்போ என்ன விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்கன்னு ரொம்பவே கேவலமா கிண்டல் பண்ணி கமெண்ட் போடுறாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறப்போ எப்படிதான் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ண தோணுதோ தெரியல. ஆனா நான் இதையெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். அத தொடர்ந்து பேசின அவங்க, இதுக்கு மேல யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் தொடர்ந்து செல்போன்ல கேம் விளையாடினதால தான் எனக்கு இப்படி ஆச்சு. அதனால தயவு செஞ்சு யாரும் மொபைல் ஃபோன அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஆபரேஷன் முடிஞ்சு ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டேன். அத பார்த்துட்டு நெறைய பேரு ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சாங்க. அத நினைக்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட நெருங்கின நண்பர்களும், என்ன சேர்ந்த சிலருமே, "இவ செத்தா யாரு வரப்போறாங்க? தலைமாட்டுல நின்னு யாரு அழப்போறாங்கன்னு என் காது படவே பேசியிருக்காங்க. அவங்க நிச்சயமா இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வாழ்றப்போ ஆட்கள சேர்த்திருந்தேனோ இல்லையோ, ஆனா சாகறப்போ நிச்சயமா எனக்குன்னு நெறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத நான் யாரோட பரிதாபத்துக்காகவும் சொல்லல அப்படின்னு அந்த பேட்டியில ஷக்கீலா பேசியிருக்காங்க.